மார்னிங் டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட். நீங்கள் என்ன தான் உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலில் மாஸ்டராக இருந்தாலும் இந்த ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை செட் பண்ணலன்னா கன்சிஸ்டன்சி தொடர் லாபம் என்பது ஒரு கேள்விக்குறி தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு அமையும். உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல் எதுவாக இருக்கட்டும், டிமாண்ட் அண்ட் சப்ளை, இல்லை எஸ்எம்சி கான்செப்ட், இல்லை ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வாட் எவர் மே பி, இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். முதல் ப்ரியாரிட்டி எதுக்கு தரணும்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்னால் என்ன? நிறைய நண்பர்கள் ரிவார்டை மட்டும் தான் பார்க்குறீங்க, இந்த ரிஸ்க்கை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதனுடைய பேர்லேயே அதனுடைய அர்த்தங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய இடம் ரிஸ்க், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரிவார்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரிவார்டை தான் பார்க்குறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரிஸ்க் என்னன்றது பார்க்குறோம். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வின்னிங் ரேஷியோ என்னன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை விட மார்க்கெட் பிஹேவியர் என்னன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் என்ன தான் அனலைஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்தாலும் பல நேரம் நம்ம எதிர்பார்த்த திசையிலையும் போகும், சில நேரம் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் போகும். மார்க்கெட்டுடைய பிஹேவியர் அதுதான். எப்போவுமே மேலே தான் போகும் அப்படின்ட்டு பெட் கட்ட முடியாது. சில நேரங்களில் கீழேயும் வரும், அதை நம்ம ஏற்றுக்கணும். இது தான் சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் டைரெக்ஷன் மாறுதுன்னா நம்ம அதை ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற பிஹேவியர் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மனப்பக்குவத்தில் தான் நம்ம இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ சைக்காலஜிக்கல் கேம். இந்த சைக்காலஜிக்கலில் நம்ம ஃபிட் ஆகலைன்னா மார்க்கெட்டில் சர்வை ஆகிறதுன்றது ரொம்பவும் கஷ்டம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 100க்கு 100 மதிப்பெண்ன்றது யாராலையும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தேன் நாங்கள் 100க்கு 100% அக்யூரசி உங்களுக்கு தரோன்னா அதை நம்பாதீங்க. அப்படிப்பட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் பங்குச்சந்தை. இதை நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். லாபம் மட்டும் நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் அருமையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ராஃபிட்ஸ் ஆர் இன்கம், லாஸஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ். எப்போவுமே ப்ராஃபிட்ஸை தேடி போகாதீங்க, அந்த எக்ஸ்பென்ஸை மினிமைஸ் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் இந்த எக்ஸ்பென்ஸை மினிமைஸ் பண்ணாவே ப்ராஃபிட்ன்றது தன்னைத்தானாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் பிரகாசம். சரிங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ப்ராப்பராக எப்படி செட் பண்ணணும், இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் திங், ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். உங்கள் கேபிட்டலை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் இழந்துடவே கூடாது. உங்களுடைய மூலாதானத்தை வச்சு தான் இந்த பங்குச்சந்தையில் நம்ம லாபம் எடுக்க போகிறோம். அப்போ நம்மளுடைய மூலாதானமான கேபிட்டல்ன்றதை லூஸ் பண்ணிட்டோன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கணும். செகண்ட் ஒன் திங், டோன்ட் லாஸ் மோர் தென் 1% ஆஃப் யுவர் கேபிட்டல். 1% மேலே உங்களுடைய கேபிட்டல்லேருந்து லூஸ் பண்ணாதீங்க. அந்த 1%ன்றது எப்படி வைக்கணும், என்ன வைக்கணுன்றது கிளியராக பார்ப்போம். அண்ட் தென் டிஃபைன் யுவர் லாஸ். நிறைய நண்பர்கள் பண்ணக்கூடிய தவறே இதுதான். மார்க்கெட்டில் என்ட்ரி போயிடுறாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நம்ம சொல்கிற மாதிரியே எடுத்துப்போமே, ஒரு கன்சால்டேஷன் ஆகுது, ஒரு ஸ்டாக் ஒரு கன்சால்டேஷன் ஆகுது, ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகுதுன்னா இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி போயிடுறீங்க. பட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 90 ரூபா, அதாவது இந்த இடத்துல 100 ரூபாயில் இருக்குன்னா நீங்கள் 100 ரூபாயில் என்ட்ரி போயிட்டு 90 ரூபா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ட்ரெண்ட் மறுபடியும் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த லாஸை அக்செப்ட் பண்ணாமல் மறுபடியும் கீழே உக்காந்துட்ருக்கீங்க. மீண்டும் அது எங்கே வந்தது, கரை தட்டிடுது. மீண்டும் எங்கே வந்துடுது, 50 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போ உங்களுடைய கேபிட்டலில் எவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் இழக்கிறீங்க. அப்போ அந்த 1%னால் அந்த 1% தான் உங்களுடைய லாஸஸாக இருக்கணும். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? மெஷர்மெண்ட்டுன்றது எதுவும் கிடையாது, உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் தான். உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் இல்லை ஸ்ட்ராட்டஜி. நிறைய நண்பர்கள் பலவிதமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பலவிதமான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல. ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆகுங்க. நீங்கள் ட்ரேடரா, இன்வெஸ்டரா, இல்லை ஸ்விங் ட்ரேடரா, இல்லை இன்ட்ராடே பிளேயரான்றது அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் நான் ட்ரேடராக இருக்கிறேன்றது இன்ட்ராடே பண்ணுறது, ஒரு நாள் ஆப்ஷன்ஸில் போகிறது, மறுநாள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு வர்றது, இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை ப்ராப்பராக டிசிப்ளினாக லேர்ன் பண்ணுற வழியை பாருங்கள். அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ட்ரேடர்னால் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் ஒரு என்ட்ரி அண்ட் தென் டார்கெட் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ். நம்ம என்ட்ரி போயிட்டோமா, என்ட்ரி எதுக்கோசரம் போகிறோம், நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்பில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த ட்ரேடிங் செட்டப் வரவர்களை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்ட்ரின்றத உள்ளே போகணும்.
நம்மளுடைய டார்கெட் என்னன்றதை நீங்களே டிஃபைன் பண்ணி வச்சிடணும். இந்த டார்கெட் போச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன்றது முக்கியமாக. ஸ்டாப் லாஸ் வந்து இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் இஸ் ஏ ப்ரொடெக்டட் யுவர் கேபிட்டல். இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் கோட்டையை விட்டிங்கன்னா அவ்வளோதான், பங்குச்சந்தையில் சர்வை ஆகிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். இதில் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி நம்ம செட் பண்ணலாம்? 1:1 இல்லை 1:2 இல்லை 1:3, இதில் எது வந்து ப்ராப்பராக இருக்கும்? இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 அப்படின்றத வைக்கிறோம். 1:1ன்னா நீங்கள் எத்தனை சதவீதம் லாபம் வைக்க போகிறீங்க, எத்தனை சதவீதம் நஷ்டம், உங்களுடைய லாஸஸ் எவ்வளோ வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் இந்த 1:1. இதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் 1% மேலே உங்களுடைய கேபிட்டல் லூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ உங்கள் கேபிட்டல் எவ்வளோ? ஒரு 1 lakh. உங்களுடைய கேபிட்டல் ஒரு 1 lakh வச்சுருக்கீங்க. அப்போ ரிஸ்க்குன்றது ஒரு 1000 ரூபா வைக்கிறீங்க, ரிவார்டுன்றது ஒரு 1000 ரூபா வைக்கிறீங்க. இதுதான் 1:1. இந்த 1:1 ட்ரேடிங்கில் முதல் ஒரு 5 ட்ரேட் நீங்கள் லாபகரமாக முடிச்சிடுறீங்க. அடுத்து வர ட்ரேடில் ஒரு 5 ட்ரேடும் லாஸஸில் போகுது. மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேண்டமிக்காக தான் மூவ் ஆகும். நம்ம என்ன தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி போட்டாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற திசையிலும் ஒரு சில நேரத்தில் மார்க்கெட்டுடைய சுயரூபத்தையும் காட்டும். அதனால தான் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது. அப்போ முதல் ட்ரேடில் நீங்கள் முதல் 5 ட்ரேடில் ஒரு 5000 ரூபா லாபம் எடுத்துடுறீங்க. ரெண்டாவது ஒரு 5 ட்ரேடில் லாபம் நஷ்டமாக போயிடுது. அப்போ மொத்தத்தில் உங்களுடைய செபி, ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, டிரான்சாக்ஷன், ஜிஎஸ்டி எல்லாமே போட்டிங்கன்னா ஒரு 560 ரூபா லாஸஸில் தான் இருப்பீங்க. லாபம் நஷ்டம் ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் நம்ம போடுறத பார்த்தோன்னா நம்ம கொடுத்தோன்னா மொத்தம் நம்ம கேபிட்டல் சின்னதாக ஒரு லாஸஸில் தான் இருப்போம். இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 நீட்டு வைக்கிறோம். இப்போ என்ன வச்சுருக்கிறோம்? 1:2. அப்போ நம்மளுடைய லாஸஸ்ன்றது 1000 ரூபா வைக்கிறோம், ரிவார்டுன்றது 2000 ரூபா வைக்கிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல் 5 ட்ரேடில் நீங்கள் 2000 லாபத்தை எடுத்துட்டுறீங்க. அடுத்து வர ட்ரேடில் ஒரு 1000 ரூபாவா 5 ட்ரேடில் லாஸ் பண்ணுறீங்க. அப்போ நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட்ன்றது ஒரு 10,000 ரூபா வருது, நெட் ரியலைஸ்டு லாஸ்ன்றது ஒரு 5000 ரூபா வருது. மொத்தத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிகர லாபகரமாக 4800 ரூபாயில் இருப்பீங்க. இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை 1:3 அப்படின்றதில் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். முதல் நம்ம பார்த்தா மாதிரி ஒரு 1000 ரூபா ரிஸ்க் வச்சுக்கிறோம், மறுபடியும் ஒரு 3000 ரூபா டார்கெட் வச்சுருக்கிறோம். இப்போ 1:3 இல்லையா? அப்போ நம்மளுடைய ரிஸ்க்குன்றது அந்த 1% கீழே தான் இருக்குது, ரிவார்டுன்றது அதை விட 3% அதிகமாக இருக்குது. அப்போ முதல் 5 ட்ரேடிங்கில் நம்ம லாபகரமாக ஒரு 15000 ரூபா லாபத்தை எடுத்துட்டோம். அடுத்த ஒரு 5 ட்ரேடிங் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல, எதுவானா இருக்கட்டும், ஒரு 5000 ரூபா நஷ்டப்படுத்திட்டோம். அப்போ நம்மளுடைய முதலீட்டில் என்ன லாபம் வந்திருக்கு? 15000 ரூபாய் லாபம், ஒரு 5000 ரூபாய் நஷ்டம். அப்போ நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 9400 ரூபா லாபத்தில் தான் இருப்பேன். ஒரு சின்ன விஷயந்தாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய ஜேர்னியை மாற்றி கொடுக்கறது. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் 5 ட்ரேட் எடுத்தால் கூட சக்ஸஸ் பண்ணால் கூட அது கட்டாயம் உங்களுக்கு லாபகரமான வர்த்தகத்தில் முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ப்ராப்பராக செட் பண்ணாமல் பண்ணுற தப்பு தான் நம்மளுக்கு லாபங்கள் வரலை அப்படின்றது. நானும் சொல்கிறேன், என்னுடைய 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா 10க்கு 10மே பாஸ் ஆகாது. 3 ட்ரேட் லாக் ஆக தான் செய்யும், சைட்வேஸ் போக தான் செய்யும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேண்டமிக். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோன்றது அதிகமாக வருவதற்கு அதிகமான பாசிபிலிட்டி. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியணும். இந்த பிஸ்னஸை ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா லாஸஸ் தான் வரும். ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களாலையும் சாதிக்க முடியும். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.